அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய சூறாவை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு சூறாவை நீங்க ஆரம்பத்தில் ரமலானுக்கு முன்னாடியே நீங்க ஓதிக்கொள்ளுங்க. இது பாத்தீங்கன்னா ரமலானுடைய காலத்திலேயே நம்ம ஓதக்கூடிய சூறா. இன்னும் ரமலானுக்கு முன்னாடி ரமலானை அடையக்கூடியவரும் ஓதக்கூடிய சூறாவாக இது இருக்கு. யார் இந்த சூறாவை ஓதிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்காங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பை தருகிறான். ஏன் நம்ம பாவ மன்னிப்பை பெற்று ரமலானை அடையணும்னு கேட்டீங்கன்னா, ரமலான் அப்படிங்கிறது நமக்கான ஒரு வருஷத்துக்கான ரினியூவல் ப்ராசஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்த ஒரு வருஷம் நம்ம வாழ்றதுக்கான ஒரு ரினியூவல் ப்ராசஸா இந்த ஒரு ரமலான் கிடைக்குது. இந்த 30 நாளும் அல்லாஹ் நம்மளுடைய மனசை, உடம்ப, நம்மளுடைய நினைப்பை, நம்மளுடைய காரியத்தை சுத்தப்படுத்துறான். ஃபர்ஸ்ட் நம்ம அப்படி சுத்தப்படுத்துறதுக்கு நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு போனோம்னா நம்ம என்ன பண்ணோம், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கெட்டதை கழிச்சிட்டு போகணும். யாருக்கு அல்லாஹ் நல்லது கொடுப்பானா, பாவமற்றவர்கள், பாவத்தை வருந்தி மன்னிப்பு கேட்டவர்களுக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான். ரமலான் உங்களுக்கு நல்லதா இருக்கணுமா, இந்த ரமலான்ல நான் பலனடையணும்னு நினைக்கிறீங்களா, இந்த ரமலானுடைய எல்லா நற்சுகத்தையும் உங்களுக்கு பெற்றுத்தரணுமா, அந்த நற்சுகத்தை பெற்றுத்தரக்கூடியது இந்த ஒரு சூறா. இந்த சூறாவை ஓதுங்க, அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறான். எந்த அளவுக்குனா, எவ்வளவு பெரிய பாவங்கள் செஞ்சாலும் அதை மன்னிச்சு உங்களுக்கு பாவத்துக்கு பகரமாக அல்லாஹ் விரும்பினால் நன்மையும் எழுதுவான். இன்னும் பாத்தீங்கன்னா, இந்த பாவத்தின் காரணமாக உங்களுக்கு தடுங்கலாகி கொண்டிருந்த எல்லா காரியத்தையும் அல்லாஹ் என்ன பண்றான், போக்கி உங்களுக்கு அந்த காரியத்தையும் நிறைவேற்றி தருகிறான். அப்ப பாவத்தின் காரணமாக நம்ம நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நிறைய இழப்புகள் இழந்திருக்கோம்னா நமக்கு அது எல்லாத்தையுமே அல்லாஹ் என்ன பண்றான், போக்கி நமக்கு நல்லது கொடுப்பான். அப்ப ரமலானுக்கு முன்னாடி நமக்கு ஒரு நல்ல பரிசும் அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இந்த சூறால இருக்கு. பாவமும் கழிஞ்சு தேவையும் நிறைவேறக்கூடியதா இருக்கும். நீண்ட நாள் தடைப்பட்ட காரியத்தை கூட பண்ணித்தரும். அந்த சூறா தான் சூரா சஜ்தா. இந்த சூரா சஜ்தாங்கிறது குரான்லயே வச்சு 32வது சூறா. ரொம்ப சின்ன சூறாவா, ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, ஒரு மீடியமான சூறான்னு சொல்லலாம் நம்ம. அதாவது யாசின் சூறால ஒரு பாதி இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். அந்த அளவுக்கான சூறா தான் இந்த சஜ்தா சூறா. ஆனா இந்த சஜ்தா சூறால அல்லாஹ் யாரெல்லாம் மறுமையை புறக்கணித்தாங்களோ, யாரெல்லாம் அவ நம்பிக்கை கொண்டிருந்தாங்களோ அவர்களை பத்தி அல்லாஹ் பேசுறான். இதுல ஆரம்பிக்கும் போதே அல்லாஹ் என்ன தெரியுமா பேசுவான், அதாவது அவங்க எல்லாம் என்னுடைய மறுமையை நிராகரிக்கிறாங்களா, ஏன்னா அவங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல, அவங்க தூதர்களை பின்பற்றல, அவங்க நான் சொல்றத உண்மைன்னு எப்ப நம்புவாங்கன்னா மறுமையை பார்க்கும் போதுதான் நம்புவாங்க. நம்ம எப்படியெல்லாம் படைச்சிருக்கோங்கிறத அவங்க பார்க்கலையான்னு சொல்லிட்டு அல்லாஹ் படைத்ததை சொல்றான். மனிதனை எப்படி படைத்தோம், வானத்தை எப்படி படைத்தோம், பூமியை எப்படி படைத்தோம், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்களை பாருங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு நினைவுபடுத்திட்டு, இதெல்லாம் பார்த்து கூட நான் உங்களுக்கு மறுமைன்னு ஒண்ணு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. ஏன்னா கண்ணுக்கு தெரியாத அந்த மறுமையை பத்தி நிறைய மனிதர்களுக்கு அப்போது நம்பிக்கை வரல. அதுக்குதான் அல்லாஹ் சொல்றான், நீங்க இப்படியே சொல்லிட்டே இருங்க, ஆனா மௌத்தானதுக்கு பிறகு என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பா அந்த மறுமையை பார்ப்பீங்க. பார்த்ததுக்கு பிறகு என்ன பண்ணுவீங்க, பயப்படுவீங்க, அழுகுவீங்க, வாய்ப்பு கேட்பீங்க. ஆனா அந்த வாய்ப்பை நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்னா அந்த வாய்ப்பை நான் உங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா நான் உலகத்திலேயே அந்த மறுமையை பத்தியான ஈமானை உங்களுக்கு கொடுத்திருப்பேன், உங்களுக்கு நேர்வழி கொடுத்திருப்பேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் இந்த உலகம் எதற்காக படைக்கப்பட்டது, யார் படைத்தான் அப்படிங்கிறதை சொல்லி, அதே மாதிரி உங்களுக்கு மறுமை இருக்கு, அதுக்காக நன்மை செய்து எனக்கு அச்சத்தோடு வாழுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ஆனா யார் மறுமையை புறக்கணித்தாங்களோ அவங்க எல்லாம் அல்லாஹ்வை அஞ்சல, அல்லாஹ்வை நம்பல, அல்லாஹ் சொன்னதை பின்பற்றல. நபிமார்களை என்ன பண்ணாங்க, கல்லால் எறிந்தாங்க. அததான் அல்லாஹ் சொல்றான், அவங்க வாழும் போதே சரியா வாழல, ஏன்னா அவங்களுக்கு மறுமையுடைய கூலியை பத்தி தெரியாது. ஆனா அந்த மறுமை நிகழும். அப்ப வாய்ப்பு கேட்கும் போது நமக்கு வாய்ப்பை மறுப்போம். அதுக்கு பதிலா யாரெல்லாம் நல்லது செஞ்சாங்களோ, நம்பினாங்களோ அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சிறந்ததை கொடுப்போம். அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, தொழுகையெல்லாம் நிறைவேற்றி இருப்பாங்க. அவங்க பார்த்தா நமக்கு கட்டுப்பட்டு இருந்திருப்பாங்க. அவர்களுடைய கூலி என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு அவர்களுடைய கூலியை பத்தி எல்லாம் சொல்றான். அதே புறக்கணித்தவங்களுடைய கூலி என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு புறக்கணித்தவங்களுக்கான தண்டனை எல்லாம் சொல்றான். அப்படி சஜ்தா சூறா அப்படிங்கிறது நினைவுபடுத்தக்கூடிய சூறா. நம்மளுடைய அருட்படைகளை, நன்மையை, சொர்க்கத்தை, நரகத்தை, மறுமையை நினைவுபடுத்தக்கூடிய சூறாவா இருக்கு. முழுக்க முழுக்க மறுமையை புறக்கணித்தவங்களை பத்தியே இந்த சூறா வந்திருக்கும். அதை நோக்கியே தான் இந்த சூறா ஆரம்பத்துல இருந்து எல்லா வசனமுமே போயிருக்கும். இந்த சூறாவை ஒரு முறை ஓதுங்க. சஜ்தா அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், நம்ம அல்லாஹ்விடத்துல என்ன பண்ணுவோம், வணங்குறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நம்ம சஜ்தா செய்யறது, அல்லாஹ் மட்டும்தான் நம்ம சஜ்தா செய்வோம். இந்த சூறாவை நபி அவர்கள் தினம்தோறும் கூட ஓதி வந்திருக்காங்க. சஜ்தா சூறா ரொம்ப சிறப்புக்குரிய சூறா. சில அறிவிப்புல பார்க்கும்போது வாரத்துக்கு ஒரு தடவை ஓதுனாங்கன்னு வருது, சில இடத்துல தினமும் ஓதுனாங்கன்னு வருது, ஃபஜ்ர் நேரத்துல ஓதப்பட்ட சூறான்னு வருது, பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய சூறா, காரியங்கள் தடைப்பட்டதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சூறான்னு சொல்லிட்டு பல சிறப்புகள் இந்த சூறாவுக்கு இருக்கு. ரமலானுக்கு முன்னாடி இதை ஓதி உங்க பாவத்தை கழித்துக் கொள்ளுங்க. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.